ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு திகிலான சம்பவத்தோடு தாங்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஃபேமஸான காலேஜுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் 3 பொண்ணுங்க வராங்க. அந்த பொண்ணுங்களுக்கு நடக்கிற அமானுஷமான திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஆர்த்தி, ரேஷ்மா, ரஞ்சினி அப்படிங்கிற 3 பொண்ணுங்களும் அவங்களோட +2 படிப்பை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வராங்க. காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க சேலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்கிறதுனால அவங்க போயிட்டு வர முடியாது. அதனால் அங்கேயே தான் ஸ்டே பண்ணி படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கேயே ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் தான் அந்த 3 பொண்ணுங்களுக்குமே அந்த ஹாஸ்டலோட சாப்பாடு செட் ஆகலை. அதனால் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்க சாப்பாடு பிடிக்கல, அதனால் நாங்கள் வெளியே எங்கேயாவது ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, இப்போ தானே போய் சேர்ந்துருக்கீங்க, கொஞ்ச நாள் போக போக அந்த சாப்பாடு உங்களுக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. மறுபடியும் இன்னும் 1 மாதம் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அந்த சாப்பாடு சாப்பிடவே முடியலைங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் சொல்கிறத கேட்காம இவங்களே ஒரு முடிவெடுத்துறாங்க. அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஏதாவது ரூம் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே அந்த சரௌண்டிங்கில் காலேஜுக்கு பக்கமாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே ரூம் இருக்குதா அப்படிங்கிறத விசாரித்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ரூமும் கிடச்சிருதுங்க. இவங்க உடனே இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களே சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அந்த இடம்லாம் அவங்களுக்கும் செட் ஆயிடுச்சு. அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதனால் இவங்க 3 பேருக்குமே ஓகே தான். ஒரு பெட்ரூமாக இருந்தாலும் எல்லாமே ஷேர் பண்ணி அந்த ரூமில் தங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் நல்லா தான் அந்த ரூம்லேருந்து போய்கிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு வந்துட்டு சரி நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு படித்து முடிச்சுட்டு தூங்கவும் போயிடுறாங்க. இந்த ஆர்த்தி அப்படிங்கிற பொண்ணு பெட்ரூமில் தூங்குறாங்கங்க. ரேஷ்மா, ரஞ்சினி இவங்க 2 பேருமே ஹாலில் தனித்தனியாக தூங்குறாங்க. இப்போ 3 பேருமே தனித்தனியாக தாங்க தூங்குறாங்க. இந்த சமயத்தில் தான் திடீர்னு அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப வேகமாக மூச்சு இழுத்து விடுற மாதிரியும் அந்த மூச்சு அந்த பொண்ணோட முதுகில் படுதுங்க. இதையெல்லாம் அவன் நல்லாவே உணர்றா. அதுக்கப்புறம் சரி நம்மளோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும், அவங்க தான் இந்த டைமில் ஒரு வேளை படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு ஏதோ ஒரு குழப்பம். ஏன் அப்படின்னா அந்த உருவம் ஏதோ ஒரு மாதிரி தப்பாக தொடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் போத்தி படுத்துட்டு இருக்காங்க, தலை தெரியாமல் போத்தி படுத்துட்டு இருக்காங்க. இவன் மெதுவாக அந்த பெட்ஷீட்டை மட்டும் விலைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விலைக்கு பார்க்கும்போது தான் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ தான் மறுபடியும் யோசிக்கிறா, என்னடா இப்போ தான் யாரோ மூச்சு விட்ட மாதிரி இருக்குது, யாரோ நம்ம மேலே கை போட்ட மாதிரி கூட இருக்குது, ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லையேன்னு ரொம்ப அதிர்ச்சியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையிலும் விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் போய் கேட்குறா, நீங்கள் யாராவது நைட்டு ரூம்குள்ளே படுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த 2 பேருமே இவங்ககிட்ட பதில் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்குடி வரோம், நாங்கள் வெளியே படுத்தவங்க, எங்களுக்கு எப்போ தூங்கினோம்னே தெரில, நல்லா தூங்கிட்டோம், நாங்கள் இடையிலெல்லாம் முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்காங்க. சரி அன்னைக்கு காலேஜுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் அன்னைக்கு ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் எல்லாமே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நைட்டு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கருப்பு பூனைங்க, அந்த கருப்பு பூனை ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து அந்த ஆர்த்திங்கிற பொண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. மற்ற 2 பொண்ணுங்களும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஆர்த்திங்கிற பொண்ணு மட்டும் அந்த பூனையவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறம் இவ என்னடா எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவளை பார்த்துட்டு அவள் பார்க்குற இடத்த திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கும் அதே கருப்பு பூனை தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அது மெதுவாக நெருங்கி அவங்களுக்கு பக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எவ்வளவோ அதை விரட்டுறாங்க, அது அந்த இடத்துலேருந்து போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரொம்ப கத்துனதுக்கப்புறம் அந்த பூனை வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுச்சுங்க. கிச்சனுக்குள்ளே போய் அந்த பாத்திரம் அது இதுன்னு எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியல, திடீர்னு மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருச்சு. அவங்க அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க, அந்த கருப்பு பூனை வந்து அங்கே இல்லவே இல்லை. அப்போ தான் இந்த ஆர்த்திங்கிற பொண்ணு சொல்கிறா, நான் நேற்று நைட்டும் இதே மாதிரி ஒரு உருவத்தை என்னோடய ரூமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நம்பலை. ஏன்னா அவங்க தான் அது கண்ணால் பார்க்கல இல்லையா, அதனால் அவங்க நம்பலை. நீ ஏதாவது கெட்ட கனவுக்கு இது கண்டிருப்ப, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, இது வந்து ரெகுலராக நம்ம வீட்டுக்கு வர பூனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் தூங்க போயிடுறாங்க. அப்பையும் அதே மாதிரி இந்த 2 பேரும் வந்து வெளியே ஹாலில் படுத்துக்கிறாங்க. அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு மட்டும்தாங்க அந்த பெட்ரூமில் படுத்துருக்கு. டைம் வந்து நைட்டு ஒரு 1 மணி ஆயிடுச்சுங்க. அந்த சமயத்தில் அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு திடீர்னு அங்கிருந்து அலறி அடித்து கத்துறா, என்னை தொடாத, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. இந்த பொண்ணு கத்துனதை கேட்ட உடனே அந்த 2 பொண்ணுங்களும் ஹாலில் தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்க 2 பேருமே ரூமுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து லைட்டையும் போட்டுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மூலையில் ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், அவன் வந்து என்னை தப்பா தொட வரான் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதை கேட்ட உடனே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு உருவமே அவங்களுக்கு தெரியலை. இந்த ஆர்த்திங்கிற பொண்ணுக்கு மட்டும்தாங்க அந்த உருவம் தெரியுது. நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டுபடி, அதனால தான் இப்படி கத்துற, அதனால் இப்போ தூங்கு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அதே ரூமில் அவளுக்கு துணையாக வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் யாரோ திடீர்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருமே முழிச்சிட்றாங்க. அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு அந்த ரூமில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு ரொம்ப பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டே இவங்க 2 பேருமே போய் என்னாச்சடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்னை தப்பாக தான் தொடுறான், சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க, அவன் என்னென்னமோ என்னை பண்ணுறான், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அழுகவும் ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒரு குழப்பம், இவ ஏதோ சரியில்லாமல் இருக்கா, ஒருவேளை இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இவங்க சொல்கிறாங்க, நீ சரி காலையில் நீ கிளம்பி ஊருக்கு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நைட் வந்து எப்படியோ அந்த பொண்ணை தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு. இந்த ஆர்த்திங்கிற பொண்ணுக்கு பயங்கரமான காய்ச்சலுங்க. காய்ச்சலில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ ஊருக்கு போ அப்படின்னு சொன்னோம்ல, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போகிறேன் தான், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் எப்படி தனியாக போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 பெண்களுமே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சனி ஞாயிறு லீவு தான் வருதுங்க. அதனால் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு போட்டுட்டு அந்த ரூம்லேருந்து வந்து லீவ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க ஊருக்கும் போயிடுறாங்க. அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தியோட வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. ஏன்னா அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லைங்களா, அதனால் அவளை வந்து அவங்களோட வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியோட வீட்டுக்கு போய் அவளை விட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தங்கியிருந்த ரூமில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையாச்சு, ரொம்ப அலறிக்கிட்டே இருந்தால் அடிக்கடி, என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தையும் வந்து சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க அப்பாவும் போய் ஆர்த்திக்கிட்ட என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரியெல்லாம் என்னோடய ரூமில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது நடக்குதுப்பா, யாரோ என்னை வந்து தப்பாக தொடுற மாதிரியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பாக பூனை மாதிரியே ஒரு உருவம் போகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பெருசாக வந்து இந்த பேரில் நம்பிக்கை இல்லாதனால, சரி நீ கெட்ட கனவாக கூட இருக்குமா, நம்ம பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவங்கள போய் ரெஸ்ட் எடுக்கவும் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அவங்க அண்ணன், அம்மா, அப்பா
அப்பா இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க அப்பா வந்து பொதுவாகவே ஹாலில் தாங்க படுத்துக்குவார். இந்த ஆர்த்திங்கிற பொண்ணும் அவங்க அம்மாவும் ஒரு ரூம்லேயும் அவங்க அண்ணன் வந்து ஒரு ரூம்லேயும் படுத்துக்குவாங்க. இவங்க ஆர்த்தியோட ரூம் வந்து எப்போவுமே டோர் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். எல்லாருமே நல்லா தூங்கிடுறாங்க. அப்போது நைட்டு ஒரு மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கருப்பு உருவமானது ஒரு ஆண் உருவம் மாதிரி தாங்க ஃபுல்லாக தெரியுது. அந்த உருவம் அந்த பொண்ணை நெருங்கி பக்கமாக வருதுங்க. வந்து அந்த பொண்ணை வந்து தப்பாக தொடுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுது. அதையெல்லாம் பார்த்த இந்த ஆர்த்தி கதறி அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. ஐயோ என்கிட்ட வராங்களே, அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. என்னடா பொண்ணு இந்த நேரத்தில் இப்படி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா இந்த மாதிரி தான் வந்து என்னை வந்து தப்பாக தொடுறதுக்காக என்னை நெருங்கி வராங்க, என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வருது. சரி இங்கே பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பொண்ணோட அம்மா வந்து இல்லை நம்ம கேரளாவுக்கு வந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அங்கே கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இந்த பொண்ணை கேரளாவில் ஒரு பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போன உடனே அங்கே இருக்க அந்த மாந்திரிகர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது, அவள் தங்கி இந்த ரூம்லேயும் நடந்திருக்கு, எங்களோட வீட்லேயுமே நடந்திருக்கு, இது என்ன விஷயம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ஆர்த்திங்கிற பொண்ணை வந்து அந்த கோவில் பூசாரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாருங்க. அவர் ஏதோ ஒரு கயிறு வச்சு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்கிறாரு. அந்த மந்திரம் சொல்ல 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 இந்த ஆர்த்திங்கிற பொண்ணு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே வராங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக மாறுறாங்க. கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த மாந்திரிகரை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி கத்துறாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த மாந்திரிகரை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த பெண்ணோட உடம்புல நீ இருக்க, எதனால் வந்து இந்த பெண்ணை வந்து தப்பாக தொடுறதுக்கு நீ ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது அப்போது எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாகவே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கயிறு இருக்குங்க, அந்த கயிறை எடுத்து அந்த பொண்ணோட கையில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பயங்கர கோவத்தில் அந்த கயித்தை வந்து தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்திங்கிற பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமில் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி மேன் வந்து குடியிருந்திருக்காருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேர் மட்டும்தான் குடியிருந்து அங்கேருந்து ஏதோ வேலைக்கு மாதிரி போயிட்டு வந்திருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் இடையில வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுங்க. இந்த சண்டையில் வந்து அவளோட அந்த கணவனோட மனைவி வந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதையெல்லாம் தாங்க முடியாத அந்த ஆள் வந்து அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு தூங்குவாங்கள்ல, அந்த ரூமில் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்கங்க. இந்த பொண்ணு அந்த ரூமில் தங்கியிருந்ததை பார்த்ததும் அவரோட மனைவி தான் அங்கே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஆன்மா வந்து அந்த பெண்ணை தப்பாக தொடறதுக்கு பல வாட்டி முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஆன்மா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஊர்ஜிதமாக நம்பிருச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்போவுமே மாறவே மாறாதுங்க. அதனால தான் அந்த பொண்ணை அந்த ரூமில் பார்த்த உடனே இது தன்னோட மனைவி தான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக அது நம்பிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக தொடுற அந்த விஷயத்தையெல்லாம் அந்த ஆன்மா வந்து பண்ணியிருக்கு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாந்திரிகர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இறந்து போயிட்டு அது உண்மைதான், ஆனால் இந்த பொண்ணு வந்து உன்னோட மனைவி கிடையாது, இந்த பொண்ணு வந்து அங்கே தங்கி படிக்கணும்னு வந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை ஏன் இப்போ இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா கிட்ட பேசுகிறாரு. அப்பையும் அது வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த சமயத்தில் தான் வந்து அவர் ஒரு தீர்த்தம் மாதிரி கையில் வச்சுருக்காருங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த பொண்ணு மேலே தெளிக்கும் போது அந்த
அந்த பொண்ணோட உடம்புல இருக்க அந்த ஆன்மா வந்து துடிச்சு போய் கத்துதுங்க. ஐயோ என் மேலே போடாதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுதே, என் மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துது. என்னை விட்டுருங்க விட்டுருங்க, நான் இந்த பொண்ணோட உடம்புலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக கத்துதுங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனே தான் அந்த பொண்ணோட உடம்புலேருந்து அந்த ஆன்மா விலகி இருக்கு. விலகின உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த மாந்திரிகர் வந்து ஒரு தாயத்து மாதிரி மந்திரிச்சு அந்த பொண்ணோட கையில் கட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு சின்ன பூஜை எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அவங்க நல்லா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணோட அந்த கையில் கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கயிறு எக்காரணத்தை கொண்டும் கலட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த கயிறை வந்து கலட்டுறதே கிடையாதுங்க. இப்போவுமே அந்த பொண்ணு வந்து நைட்டில் தூங்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சாங்க அப்படின்னா அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிச்சுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.